இந்து மதத்தில் ஏன் நிறையா கடவுள்களை நம்ம வணங்குறோம்? அது நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்வி இருக்குது. ஏன் இந்து மதத்தில் மட்டும் நிறைய சாமியை கும்பிட்றாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அதை இன்றைக்கி என்னன்னு தெரிஞ்சுக்குவோமா? நிறைய சாமியெலாம் நம்ம கும்பிடலைங்க. நம்ம அதை நம்ம யாருக்கிட்டையும் முதல்ல இருந்து யாரும் நம்மளுக்கு சொல்லலைன்னு சொல்லலாம். முதல்ல ஒன்று, இப்போ நம்மளுக்கு ஒரு திருமண செய்யணும், ஒரு ஆருக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு வச்சுங்க. தே வாண்ட் அ லவ்விங் கப்பல், தே வாண்ட் டு கெட் மேரிட். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சிவன் பார்வதி, லக்ஷ்மி நாராயணன் அந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா அவங்க எப்படி அந்த ஒற்றுமையாக ஒரு சிரித்த முகத்தோட அந்த மாதிரி எனர்ஜியை அவங்க வாழ்க்கையில் அந்த நிலைமையில் எப்போதும் அவங்க அதை மனசில் வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு கணவர் வேணும், அப்படி தான் கும்பிடுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேலை வேணும், இல்லை எதிரிகள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும், அவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, முருகனை கும்பிடு, ஆஞ்சநேயரை கும்பிடு. நீங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? எந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த பவர் வேணுமோ அந்த கடவுளோட ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வணங்கும் போது அந்த எனர்ஜியில் அந்த கான்ஃபிடென்ட், அந்த தைரியம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில். அப்போ அந்த எனர்ஜிக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அப்போ அந்த போட்டிக்கு என்ன தேவை? ஒரு உத்வேகம், ஒரு சுறுசுறுப்பு, அதெல்லாம் அந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கும் போது நம்பிக்கை உங்களுக்கு கூடுதலாக வரும். இதனால தான் முன்னோர்கள் நம்மளுக்கு, நம்ம முனிவர்கள்லாம் முந்தி உள்ளவங்க, அவங்களுக்கு தெரியும், எழுதிட்டு வச்சுட்டு போனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு அந்த எழுத்துக்கள் மாற்றப்படும். அதனால தான் உருவத்தை வரைஞ்சி வச்சுவாங்க. இந்த பிரபஞ்சன்றது சக்தி மையம், பவர் உங்களுக்கு வழங்குங்களா? அதில் எல்லா விதமான பவரும் இருக்குது. அதில் உங்களுக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு உத்வேகம் தேவை, ஒரு நாளைக்கு சாந்தம் தேவை. அதனால தான் நிறைய சாமி படங்கள், அந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடும் போது அந்த தெய்வ படத்துக்கு உரிய ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. அவங்க அம்மனுக்கு பொங்கல் பிடிக்கும், அவங்களுக்கு பால் வைக்கணும் அப்படின்னு ஒரு அமைதியான, ஒரு கருணையான ஒரு 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 எண்ணத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, அந்த எனர்ஜி லெவலில் இருப்பீங்க. இதனால தான் நம்மளுக்கு நிறைய தெய்வ உருவ படங்கள் நிறையா இருக்குது. அதனால் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. என்றைக்குமே இந்துன்னு கூட சொல்லக்கூடாது, சனாதன தர்மம், அதில் த வே ஆஃப் லைஃப். ஸோ அதில் நிச்சயமாக எந்த பிள்ளையும் இருக்காதுங்க. அதை நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணணும். சரிங்களா? இதில் எதுவும் டவுட் இருக்குது, இல்லை எதுவும் தெளிவு வேணும், ஸோ தயவு செஞ்சு நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு கடவுளும் நீங்கள் வணங்கும் போது அதுக்குள்ள தன்மையில் உங்களோட எனர்ஜி லெவலை அந்த மாதிரி வச்சு கும்பிடுங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் கண்டிப்பாக பிரபஞ்சத்திலிருந்து அந்த சக்தியை உங்ககிட்ட கொண்டு வரும். சரிங்களா?